தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க பாருங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும் அவங்களுக்கு. இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த 9ஆம் இடத்து குரு விருச்சிக ராசினருக்கு இருப்பார். தனுசு அப்படின்னும் போது இந்த முறை எனக்கு திருமணம் நிச்சயமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கேட்கறத அதிகமா பார்க்க முடியுது சார். தனுசு மட்டும் கேட்குறீங்க? இல்ல, கமெண்ட்ஸ் கீழே வரும்ல சார், அதனால கேட்கிறேன். ஸோ இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஆண்டின் தொடக்கமே தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் வந்துடுச்சு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை? அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நிலைமை வரும். அந்த நிலைப்பாடு மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு இருக்கு. கும்பராசி அப்படின்னாலே அவங்க கேட்குற ஒரு விஷயம், எனக்கு பாத சனி இருக்கா ஜென்ம சனி இருக்கான்னு தான். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? பொதுவாக கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த நெருக்கடி இப்போ இருக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடர் பரணிதரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? தீபாவளி பொங்கல் சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ தீபாவளியில் எப்படி சந்தோஷம் இருக்கும், ஆமா, ஒரு பொங்கல் பண்டிகை வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுபோல தமிழ் புத்தாண்டும் சந்தோஷமான ஆண்டு அவங்களுக்கு. எப்படி நம்ம சொல்லணும் இல்லை, நம்மளோட கதை விட்டு போயிட முடியுமா? கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ருணரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை கொடுப்பார். அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி எந்த ஒரு வேலையும் நடக்காது, எல்லாத்தையும் தாமதம். இவன் எதுக்கு பிறந்தான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், எப்படி தான் வாழ போகிறான், இப்படிலாம் கேள்வி அவமானத்திலாம் சந்திச்சிருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சி இவர்களுக்கு அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினரால் அவமானம், வெளியில் வந்து ஒரு தப்பான பேச்சு, புரியுதுங்களா, ஒரு சோம்பேறித்தனம் இல்லை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. முயற்சி செய்த மனுஷன் கிடையாது இல்லை, யாருமே சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. முயற்சி செய்தாலும் நடைபெறவில்லை என்பதை உண்மை, புரியுங்களா. எல்லாவற்றையும் தடை தாமதம். அப்போது வாழ்க்கையில் அத்தனை விதமான நெருக்கடிகளும் சந்தித்து கொண்டிருந்த துலாம் ராசி இப்போ 6ஆம் இடத்துக்கு போன உடனே ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும் அவங்களுக்கு, புரியுங்களா. வம்பு வழக்கு எதுவும் இருக்காது, உடல்நிலை சீராகும், ஆரோக்கியம் சீராகும், ஒரு புதிய பாதை தெரியும், எதிர்ப்பு விலகும், வழக்கு ஜெயமாகும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது என்னன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். இது 6ஆம் இடத்துல ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் இருக்க போகிறாரு. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு சொல்லுவாங்க, பாக்கிய குரு. அந்த 9ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார்னா தன்னுடைய 5ஆம் பார்வை ராசிக்கு கொடுப்பார். 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதே யோகம், அவருடைய பார்வைகள் 3மே எப்பொழுதுமே யோகம் கொடுக்கும். அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார், ராசியை பார்க்கின்ற போது ஒரு மந்திரிச்சு விட்டவர்களை பற்றி அப்படியே தூக்கி நிப்பாட்டின மாதிரி, ஒரு கீ கொடுத்த மாதிரி செயல்பட வைத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை காட்டி, நீ போ, ஜெயிச்சிக்கோ, போய்ச்சிக்கோ, வாழ்ந்துக்கோ, உனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் நான் கொடுக்குறேன், இதை பயன்படுத்திக்கோ. அப்போது ஒரு அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம், பட்டம், பதவி எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலன். இப்போது இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்த காலம் தான் இவங்களுக்கு வந்து கெடுதலான காலம். 5ஆம் இடத்தில் இன்னும் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போது அதே ராகு அந்த வேலையை பண்ணுவார்ல. அப்போ என்னென்னா இந்த குரு என்ன பண்ணுவார்னா 9ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்தை பார்த்துடுவார். அப்போ ராகுவால் எந்த விதமான பாதக பலன்களை செய்ய முடியாது. ஒன்று சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, குருவுடைய சஞ்சாரமும் குருவுடைய பார்வைகளும் சாதகமாக இருக்குது. இந்த நிலைகளுக்கு மேலாக 11ஆம் இடத்தில் கேது பகவான், அதுவும் லாபத்தை கொடுப்பதற்கு, யோகத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கு. எல்லா வகையிலுமே இவளுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும். வாழ்க்கையின் கனவு என்பதற்கும் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அந்த கனவு இந்த ஆண்டில் இவளுக்கு நனவாகும். வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனத்துடைய வாய்ப்பு, நானும் என்னாலும் வாழ முடியும்,
நானும் மதிப்போடு வாழ்வேன் என்று மற்றொரு நிரூபிக்கின்ற நிலைப்பாடு எல்லாமே இந்த ஆண்டில் துலாம் ராசியில் இருக்கு. கண்டிப்பா அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். துலாம தொடர்ந்து விருச்சகம், ம். அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார்? இப்போது ஒரே தகவலை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன். என்னென்னா, ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ம். அப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண்டு பலன் பேசுகின்றவர்கள், வார பலன் பேசுகின்றவர்கள், அந்த ஒரு நாளில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறதோ அதை வைத்து புதுசாக பேசிட்டு வருவாங்க. ம், ம், ம். நான் என்ன சொல்லுவேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாது. சூரியன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேஷத்தில் இருப்பார், அடுத்த மாதம் இங்கே ஒரு ரிஷபத்துக்கு வருவார். சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார், மறுபடியும் 2 நாள் வேற ஒரு ராசிக்குள்ள போவார். அப்போது சுழற்சிகள் இருப்பாருங்க. அப்போ இன்றைக்கி எங்கே இருக்கார் சனி? இப்போ அதுதான் வரேன். இன்றைக்கி சனி எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்தை விட்டு நகர்ந்துட்டார். 4ஆம் இடத்தை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தாரு. பொதுவாக சனி வந்து ராசிக்குள் இருப்பதும் ராசியை பார்ப்பதுமே சங்கடமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல ஒரு சின்ன தெளிவு என்னென்னா, ராசியை பார்த்த அவருடைய பார்வை நகர்ந்திருக்கிறது 5ஆம் இடத்திற்கு சனி பயிற்சியானதா. ம். சனி பார்வை வந்து விடுபட்டுட்டாங்க. ஒரு சுபிட்சம் ஏற்பட்டிருக்கு. முதலில் இருந்த நெருக்கடி என்பது இப்போ இருக்காது. இன்னொரு நல்ல விஷயத்தை பார்க்கணும்னா, சனி பார்க்கின்ற இடம் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் இருந்த தடைகள் விலகும். இப்போ பணம் அலைஞ்சிட்டு இருப்பீங்க, பேங்க்கில் கடன் கேட்டிருப்பீங்க, இல்லை பணம் கேட்டிருப்பீங்க, எதுவுமே கைக்கு வராது. ஒரு பொருளை கையில் வச்சுட்டு விற்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லா நிலைகளிலும் ஒரு மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும். எந்த ரீதியிலாவது எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் நிச்சயமாக. இன்னொன்று பார்க்க வேண்டிய என்னென்னா, 7ஆம் இடத்து குரு சனி பார்க்குறார். அப்போது இந்த நேரத்தில் அவசியமானது என்னென்னா, வாழ்க்கை துணையின் ஆலோசனை, வாழ்க்கை துணையின் ஆதரவு இருந்துவிட்டால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கின்ற போது தவறான நண்பர்களும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தடமாறிடும். எல்லாமே நம்ம கிரக சஞ்சாரம், கிரக பார்வைகள், எந்த இடத்தை அவங்க பார்க்குறாங்க, அதை வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பிறக்கின்ற போது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து, குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கொஞ்சம் சங்கடமான பலன் தான் கொடுக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவையும் பார்க்குறாரு. இப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். என்ன நிலைமை வந்தாலும் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். முதல்ல 11ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும், அதான் முக்கியம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு எங்கன்னா உச்சமாக போகிறார் 9ஆம் இடத்துல குரு. இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த 9ஆம் இடத்து குரு விருச்சிக ராசினருக்கு இருப்பார்கள். அப்படி 5ஆம் பார்வை ராசி கிடைக்கும், 3ஆம் இடத்திற்கு கிடைக்கும், 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு கிடைக்கும். புரியுங்களா? பொதுவாக 9ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது எவருக்காக இருந்தாலும் அதுவரையில் அவங்களுக்கு கனவாக இருந்த விஷயம் போகிற ஒரு சொந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதில் குடுத்தனம் போகிறது, புரியுங்களா, ஒரு வசதி வாய்ப்பு அதிகரித்துக் கொள்வது, செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்துக்கு குரு கொடுப்பார். இப்போ குடும்பத்தில் நல்ல நிலைமை இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள், பிள்ளைகளுடைய உயர்கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், இல்லை பிள்ளை திருமணம் செய்து கொடுத்த பிள்ளைகளுக்கும் எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய நிலை எல்லாவற்றையும் கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பேச்சின் போது 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு 3ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது நீங்கள் ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, சொல்லுவது காரணம் அதுதான். அப்போது 3ஆம் இடத்துக்கு நவம்பர் 13ஆம் தேதி வருகின்ற ராகு அதன் பிறகு உங்களுடைய பலத்தை அதிகரிப்பார், முயற்சிகளை வெற்றியாக்குவார், சகாயங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் வீட்டில் சனி பகவானுடைய சாரத்தோடு வந்து உட்காராரு. எந்த வீட்டில் ராகு உட்காராரோ அந்த வீட்டுக்கு அதிபதியுடைய பலன் அவர் கிடைக்கும். புரியுங்களா? ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு கொஞ்சமாக இன்னும் தெளிவாக சொல்ல போயிடுவேன்னா, ஒரு ராசினருக்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலங்களில் 120 நாட்கள் எந்த சங்கடங்களும் அவர்களுக்கு ஏற்படாது. மற்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அவங்களால வெளியில் வர முடியும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சொல்கிறேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கர்ம வினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு நல்ல நேரம் வரும், சங்கடங்கள் உன்னை விட்டு போகும். புரியுங்களா? சங்கடம் மட்டுமே நிரந்தரமானது கிடையாது. இந்த நாளினை மட்டுமே வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. விருச்சிக ராசியில் நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும் பிற்பகுதி.
கண்டிப்பா நீங்க சொன்னதை வச்சு நிறைய பேர் கொஞ்சம் பிரீத் எடுத்துப்பாங்க. இல்லை உண்மை இது, புரியுங்களா? எங்கே வேணா போய் கேட்டுக்கிட்டோம், உண்மை இதுதான். 3ஆம் இடத்துக்கு ராகு வரப்போறாரு, புரியுங்களா? 9ஆம் இடத்துக்கு குரு வரப்போறாரு. இதுக்கு மேலே வேற என்ன இருக்கு? தைரியமா இருக்கலாம். தனுசு அப்படின்னும் போது இந்த முறை எனக்கு திருமணம் நிச்சயமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கேட்கறத அதிகமா பார்க்க முடியுது சார். அதே தனுசு மட்டும் கேட்குறீங்க? இல்ல கமெண்ட்ஸ் கீழே வரும்ல சார், அதனால கேட்கிறேன். சோ இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? நீங்க முதல்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லட்டுமா? சொல்லிடுங்க சார். இந்த ஆண்டு பிறக்கும்போது குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். முடிஞ்சு போச்சா? கேள்வி பதில் கிடைச்சி போச்சா? ஆண்டின் தொடக்கமே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் வந்துடுச்சு. அப்போ மாங்கல்யம் பலம் உண்டு, மனமடை ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, 100% உண்டு. தள்ளி போன திருமணம் நடந்தேறும். அந்த யோகம் 7ஆம் இடத்தில், ஆண்டின் தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில். சரிங்களா? அடுத்து பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குற 3ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போவே 3ஆம் இடம் யோகமாக தான் இருக்குது உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. எப்படின்னா, இவ்வளோ நாள் சனி இருந்தார், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், சகோதரஸ்தானம். இப்போ ராகு இருக்கார். ராகும் அதே பலன்களை கொடுப்பார், துணிச்சலாக நடைபெற வைப்பார், தைரியமாக நடைபெற வைப்பார். கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் நடக்கும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் மறுமணமும் நடந்தேறும். அதற்குரிய வாய்ப்புகளும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை கிடைக்கும்போது நிச்சயமாக நடக்கும். புரியுங்களா? திருமண யோகம் இருக்குது, மறுமண யோகம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்குது. பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். இன்னொரு விஷயம், ஒரு கிரகத்தை பற்றி பேசியிருக்கோம்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி எங்கே இருக்கார்? அர்த்தாஷ்டம சனியாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில். ஏன்னா முதல்ல கேட்டீங்க, சுபத்துவமான பலன் சொல்லியாச்சு. அர்த்தாஷ்டம சனியாக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா சகாய சனியாக இருந்து நிறைய சாதனைகள் புரிய வைத்த சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பவர் 10ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறார். அஷ்டம சனியின் பாதி பலன்கள் அர்த்தாஷ்டமம் கொடுப்பார். அப்போ என்ன பயம் அப்படின்னா, ராசியை பார்க்குறாரு. நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப வேகமாக ஓடி இருப்பீங்கள்ல, இப்போ அந்த வேகமாக ஓட முடியாது. ஆனால் இவர் பார்த்து தடையை ஏற்படுத்துகிறாரு, குரு பார்த்து தடையை உடைக்கிறார். 3ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறாரு? உங்கள் முயற்சிகளை மேலும் வெற்றி அடைய வைக்கிறார். இப்போ ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை விட அவர் பலசாலி, இல்லை இவர் சுப கிரகம், இவர் சுபத்துவத்தை உண்டாக்குவார். ராகு வந்து சனியை விட பலசாலி, அப்போ அவர் யோகத்தை உண்டாக்குவார். இந்த விஷயங்கள் இருக்குங்களா? அப்போ இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன தகவல், நவம்பர் 13க்கு பிறகு இவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு, 8ஆம் இடத்துக்கு கேது போகிறார், அஷ்டமஸ்தானத்துக்கு. கொஞ்சம் உடல் ரீதியாக இப்போ சனி பார்த்துட்டு இருக்காரு. குருவுடைய பார்வை இருப்பதால் அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் கேது அமர்கின்ற நிலைப்பாட்டின் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படலாம். உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படாமல் போனவர்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படலாம், சொத்தில் இழப்பு ஏற்படலாம், அல்லது இவருடைய செய்கைகளின் காரணமாக ஏதாகிலும் ஒரு அவமானத்தை சந்தித்து அதை சமாளிக்க நிலை ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தர? சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க, சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க, அதாவது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதானே? அப்படிலாம் இல்லை சார். என்னென்னா, ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு, அந்த சந்தோஷம் உங்கள் முகத்திலும் தெரியுது. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 7.5 ஆண்டு பட்டாங்க பாருங்க அவஸ்தை. அந்த 7.5 ஆண்டு கையெடுத்துல கும்பிடுறாரு. அப்படியா? சரி இருக்கட்டும். 7.5 ஆண்டுகள் பட்ட அவஸ்தை பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவாக 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேலை வேலைன்னு பார்த்து அடுத்த முன்னேற்றம் ஓடிக்கொண்டு இருப்பவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை சுயமாக அமைத்துக் கொள்பவர்கள் மகராசிங்க, போராடக்கூடிய வலிமை படைத்தவர்கள். இது அடுத்து என்ன பண்ணுறது? எல்லா இடத்துலையும் விழ முடியுங்க, விழுந்த பிறகு எழுவதுதான் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம் படைத்தவர்கள் மகராசி. இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு? சனி பகவான் வந்து ராசிநாதனாகவே இருந்தாலும் அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ, எந்த நிலையில் சஞ்சரிக்கிறாரோ அந்த பலன்களை, கர்ம பலன்களை வழங்கிட வேண்டியவர். மகர ராசிக்கு சனி பகவான் தான் ராசிநாதன். ஆனால் 7.5 சனி இல்லை, 7.5 சனி முடிஞ்சிருக்குங்க. அப்போது ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இதுவே 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி சகாய சனியாக இத்தனை நாளும் பட்ட அவஸ்தைகளுக்கு, நெருக்கடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்.
இது ஒரு பகுதி தான். நீங்கள் வந்து உடனே சிரிச்சுட்டே இருக்காங்க. உடனே என்னாங்கன்னா அடுத்த ஒரு பகுதியெலாம் இருக்குல்ல. இப்போ 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் எப்போ மே 26ஆம் தேதி வரை அந்த 6ஆம் இடத்தை சஞ்சரிப்பவர் கொஞ்சம் எதிர்ப்பு நோய் கொஞ்சம் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த 3ஆம் இடத்து சனி வந்து அந்த பாதகத்தை போய்க்கிடுவார். அந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வரார். பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இப்போ குரு பகவானின் பார்வை, உச்ச குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது. எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரர் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடந்தேறும். நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டுத்தொழில் லாபம் அடையும். புரியுங்களா? எல்லாவற்றிலுமே ஒரு யோகமான காலம் என்பது 7ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற காலம். சப்தம பார்வையாக ராசி பார்க்கின்ற காலம். அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நிலைமை வரும். புரியுங்களா? அந்த நிலைப்பாடு மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் சின்ன தகவல் இருக்கு. ஒரு பக்கம் சனி சகாய சனி யோகத்தை கொடுப்பாரு. அடுத்து வருகின்ற சப்தம குரு வந்து யோகத்தை கொடுக்க போறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நவம்பர் 13 வரை. கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருக்கணும், ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் சரியாக இருந்து விட்டால் எந்த கிரகமும் நம்மளை பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்காது. அடுத்து நவம்பர் 13க்கு பிறகு ராகு வந்து ராசிக்குள்ளே வருவார். ராகு என்ன பண்ணுவார்னா, கேது உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளை கொடுத்து ஒரு புதிய பாதை காட்டுவார். ராகு ராசிக்குள்ளே வந்தவுடனே என்ன பண்ணுவார்னா, நிறைய ஆசைகள் உண்டாக்கி ஆசைகள் நிறைவேற்றி ஆசைப்பட்டதெல்லாம் அடைய வைத்து, புரியுங்களா? அதன் பிறகு அதனால் ஒரு இழப்பினை பிரச்சனை கொடுத்துக்கூடிய ராகு. ராகு ராசிக்குள்ளே வராரு. ஆசை வரும், சாதிக்க முடியும், எல்லாம் பண்ணும். கடைசியில் என்னாங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் எங்கே போச்சு, வந்த வழியே போயிடுச்சுன்னு சங்கடம் வரும். 7ஆம் இடத்துல வேறு கேது. புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் அதுதான். வாழ்க்கை துணை தவிர்த்து வேறு இடங்களில் நீங்கள் பார்வை செலுத்துகின்ற போது உங்கள் வாழ்க்கை வீணாகிவிடும். 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற போது நட்புகளுக்குள் முறிவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும் சொல்லு பார்க்கும். நம்ம ஏதாவது பண்ணால் தான் அங்கே வரும். அப்போ ஜென்மராசிக்குள்ள ராகு இருக்காரு, 7 கேது. இந்த நிலைப்பாடு கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கும். அதே நேரத்தில் பொதுவாக 3ஆம் இடத்து சனி உங்களை இந்த ஆண்டில் பாதுகாப்பார். குருவுடைய பார்வைகள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். என்ன பாதுகாத்து கொண்டிருந்தாலும் வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது மனிதன் தவறு செய்யக்கூடாது. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உழைப்பினை எப்படி கொண்டு போகணும்னா, முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் கொண்டு போகணும். அதில் மட்டும் கவனம் தான் ஜெயிச்சிடுவீங்க. இல்லைன்னா சரி குடிங்க. கும்பராசி அப்படின்னாலே அவங்க கேட்குற ஒரு விஷயம், எனக்கு பாத சனி இருக்கா ஜென்ம சனி இருக்கான்னு தான். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? இப்போ நீங்கள் 2 கேள்வி வச்சிருக்கீங்க. இப்போதான் திருநள்ளாறில் ஒரு மாநாடு போட்டாங்க. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்போதான் சனி பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கத்திலும் சரி, டிகிரி வயசாக தான் சொல்லிட்டு வராங்க. இவர் திருக்கணிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் திருத்தப்பட்ட கணிதம் என்பதால் கொஞ்சம் துள்ளி விவரமாக சொல்லிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் கும்பராசினருக்கு 2ஆம் இடத்தில். அதில் மாற்றம் கிடையாது. பொதுவாக கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த நெருக்கடி இப்போ இருக்காது. இது ஒரு பக்கம். இந்த ஆண்டு பிறக்கின்ற போது எப்படி பிறகு நீங்கள் அதை பார்க்கணும். 5ஆம் இடத்துல குரு பகவான். அப்போது பூர்வ புண்ணிய பலன்களை எல்லாம் அடையக்கூடிய நிலை இந்த நேரத்தில் யாருக்கு இருக்குன்னா, கும்பராசினருக்கு இருக்குது. அவங்க எதையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போது சொந்த சொத்து வாங்கிறது, புரியுதுங்களா, ஒரு உயர்கல்வி, ஒரு வேலை வாய்ப்பு, அரசியலில் செல்வாக்கு, குழந்தைகளுக்கு வந்து ஏற்பட்ட பிரச்சனை ஒரு விடுவிக்கிறது, அவருடைய பெருமைகளை அடைவது, புரியுங்களா, உடல்நிலை பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையுடைய உடல் சீராகும், இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சரிங்களா, சொந்த சொத்து, பூர்வீக சொத்து கை கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கும்பராசினருக்கு இருக்குது. பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் வந்து இப்போது ஆண்டின் தொடக்கத்தில் குரு இருக்கின்ற போது அவருடைய 9ஆம் பார்வை ராசிக்கு, அந்த 9ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவுடைய தன்மைகள் மாறுபடும். ராகு உங்களை எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த 5ஆம் இடத்தை விட்டு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற போது 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் பார்த்துடுவார். இப்போ அந்த நெருக்கடியும் விலகிடும். இப்போ என்ன நடக்குன்னா, ராகு ராசிக்குள்ளே இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்கார். நவம்பர் 13ஆம் தேதி கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு.
இப்போ எவ்வளோ பெரிய யோகம் பாருங்க. குரு சஞ்சாரம் யோகம், ராசி விட்டு சனி பகவான் நகர்ந்திருப்பது யோகம். நவம்பர் 13க்கு பிறகு கேது வந்து 6ஆம் இடம் ருணரோக சத்துர் ஜெயசாந்த் வருவது யோகம். அப்போது இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களால வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, இனிமேல் அந்த பாதிப்பு இருக்காது. உங்களுக்கே செல்வாக்கு வந்துடும், உங்களுக்கே அந்தஸ்து வந்துடும், எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், இழந்த சொத்துக்களை மீட்க முடியும், புதுசாக இடம் வாங்க முடியும், புதுசாக வாகனம் வாங்க முடியும், ஒரு அரசியல்வாதியில் இருந்தால் முன்னேற்றத்தை காண முடியும். இப்படி எல்லா வகையிலுமே பெரியவர்களுக்கு தொடர்பு கிடைக்கும். சரிங்களா? எல்லா வகையிலுமே ஒரு யோகமான காலமாக இந்த பராபவ ஆண்டு கும்பராசினுக்கு நிச்சயமாக இருக்கும். கடைசி ராசி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, என்னுடைய ராசிக்கு சொல்லுங்க அப்படின்னு. மீனம், இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எப்படி இருக்க போகுது? காலபுருஷ தத்துவத்தின் விரைய ராசின்னு சொல்கிறது மீனராசியை. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு லட்சியம் ஒன்று எப்பவுமே இருக்கும், அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை அடையணுன்னு. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அடைஞ்சிடுவாங்க. ஒரு படப்படப்பு வேகம் எல்லாமே இருக்கும். ஆனால் பொதுவாக அது மீனராசினருக்கு பார்த்தீங்கன்னா நட்பு நிலைக்காது. நட்பு நிலைக்காது. ஒரு 4 ராசினருக்கு நட்பு நிலைக்காதுங்க, எழுதி வச்சுக்கிங்க. இது 4 ராசினருக்கு: மிதுன ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, தனுசு ராசினருக்கு. 4 ராசினருக்கும் நட்பு நிலைக்காது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியை பகையாயிடுவார். வாழ்க்கை துணையோட கூட பெரிய இணக்கம் இருக்காது. இவர்களுடைய கனவு என்பது ஒன்றாக இருக்கும், அமைந்த நிலை என்பது வேறாக. புரிஞ்சு போச்சுங்களா? அந்த 7ஆம் இடம் பாதகஸ்தானம். 7ஆம் இடம் தான் கலத்திரம், 7ஆம் இடம் நட்பு. அங்கே பிரச்சனை வந்துடும். புரியுங்களா? அது என்னதான் இருந்தாலும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்ற வரையில் யோகமாக இருக்கும், விட்டுட்டா அது அவயோகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஜென்ம ராசிக்குள்ளே சனி வந்திருக்கார். இந்த நேரம் 7.5 சனியுடைய காலகட்டம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தைரியத்தோடு செயல்படக்கூடிய நிலை இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாமே இருக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஞாபகம் வச்சுக்கு, இப்போ சொன்னே ஒரு பாயிண்ட்டு. அப்போது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியுடைய பார்வை 7ஆம் பார்வை கலத்தர ஸ்தானத்திற்கு, நட்பு ஸ்தானத்திற்கு. அப்போ எங்கே விரிசல் வரும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு விரிசல் வரும். நன்றாக பழகி கொண்ட நண்பர்களுக்கும் இவர்களுக்கும் விரிசல் வரும். என்ன காரணம்? நல்லா இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, விலகி போயிட்டாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விரிசல் வரும். இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் மே 26 வரையில் ஜீவனஸ்தானத்தை பார்த்துடுவார். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவை பார்ப்பார். அப்போ விரயங்கள் கட்டுப்படும், தொழிலில் நிம்மதி இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 6ஆம் இடத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நவம்பர் 13 வரை ஒரே ஒரு பலமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு கேது ஒரு பெரிய ஆற்றலை கொடுப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்க முடியும், போறையா போயிட்டாரு, நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும் இந்த தன்னம்பிக்கை 6ஆம் இடத்துக்கு கேது கொடுத்து கொண்டிருப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்கிடுவார். வம்பு வழக்கு நிலை விடுவிப்பார். சரிங்களா? சரி, இப்போ ராகு கேது பயிற்சி வருது இல்லைங்களா, நவம்பர் 13. இப்போ 6ஆம் இடத்துக்கு கேது சாதகத்தை கொடுத்துருக்காரு, யோகத்தை கொடுக்குறாரு. அதன் பிறகு யார் என்ன பண்ணுவாங்க? 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு 11ஆம் இடத்துக்கு போவார். அப்போ பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இவர்களுக்கு மட்டும் அந்த விதி. இப்போ 5ஆம் இடத்தை வந்து கேது போகும்போது பிள்ளைகளால் ஒரு கவலைகள் ஏற்படும், பிள்ளைகளை பற்றிய நெருக்கடிகள் ஏற்படும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது இவருடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், சந்தோஷம் கூடுதலாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இப்போ குரு பகவானின் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா, ராசினா சஞ்சாரம் மே 26ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு. அப்போது அந்த குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதக பலன்கள் இவர்களுக்கு ஏற்படாமல் போகும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி குரு பகவான் வந்துடுவார். புரியுங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகுக்கு அது சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் சாதகமாக இருக்குது, குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. அனுசரித்து செல்வது மட்டும்தான் தேவையானது. மற்ற எல்லா வகையிலும் உத்தியோகமாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், தொழிலாகட்டும், உடல்நிலையாகட்டும் எல்லாமே நல்லாவே இருக்குது. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாருமே பயந்தாங்க சார், ஐயையோ எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு. அதை தொடர்ந்து தமிழ் புத்தாண்டு, இதுக்காவது எனக்கு அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்குமா, அந்த மாதிரி பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் போது ஜென்ரலான பலன்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு கேது, மற்ற கிரகங்களுமே இதில் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.